வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உங்களுடைய லேப்டாப்க்கு எப்படி ஓஎஸ் போகிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய பேர் சஞ்சய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பூட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய லேப்டாப் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் விசிபிள் ஆனதுக்கப்புறம் F1+F2 பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சோனி லேப்டாப்பாக இருந்தால் ஒவ்வொரு லேப்டாப்போடைய பிராண்டை பொறுத்து பூட் விண்டோடைய ஷார்ட்கட் கீஸ்லாம் மாறும். அதோடைய டீட்டெயில்ஸ்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிருக்கும். இதில் நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. அடுத்ததாக இன்ஸ்டால் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ரேஷனில் உங்களுக்கு கீபோர்டு எதுவும் ஒர்க் ஆகாது, மவுஸ் வச்சு தான் நீங்கள் எல்லா ஆப்ரேஷனும் பண்ணி ஆகணும். அடுத்ததாக ஓப்பன் ஆகிருக்கக்கூடிய விண்டோஸில் ஐ அக்செப்ட் த லைசன்ஸ் டேர்ம்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்ததாக கஸ்டம் இன்ஸ்டால் விண்டோஸ் ஒன்லி அட்வான்ஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு லோடாக இருக்கக்கூடிய ட்ரைவை செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த சேஞ்சஸும் இதில் பண்ணாதீங்க, அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்மளுடைய ஓஎஸ் ஃபைல்ஸ் எல்லாமே லேப்டாப்புக்கு காப்பி ஆகிட்டு இருக்கும். இது இன்ஸ்டால் ஆக கொஞ்சம் டைம் இருக்கும், நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக இதை நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டிருக்கேன். அடுத்ததாக உங்களுக்கு எல்லா ஃபைலும் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகும்போது மறக்காமல் உங்களுடைய பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிடுங்க. நீங்கள் பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணாமல் விட்டால் திரும்ப உங்களுக்கு இன்னொரு தடவை எல்லா ஓஎஸும் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். மறக்காமல் அந்த பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிடுங்க. எல்லா ஃபைல்ஸும் காப்பி ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு ட்ரைவும் ஒவ்வொரு ஃபைலும் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓஎஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ண போகிறோமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப உங்களுக்கு எல்லா ஃபைல்ஸும் லோட் ஆகிட்டு இருக்கும். இதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காதுங்க, நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போ உங்களுக்கு பர்சனலைஸ் அப்படின்னு ஒரு விண்டோ ஓப்பன் இருக்கும். இதில் உங்களோட பிசியோடைய நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக யூஸ் எக்ஸ்பிரஸ் செட்டிங்ஸ் அப்படிங்கிற செட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய யூசர் நேமை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் நான் அப்புறமேட்டு என்டர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்னென்னா நீங்கள் பாஸ்வேர்டு இப்போ என்டர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக உங்களுக்கு இந்த மாதிரியான டெக்ஸ்ட்லாம் வரும். இந்த மாதிரி எல்லா விண்டோவும் லோட் ஆனதுக்கப்புறமா எல்லா ஃபைல்ஸும் லோட் ஆனதுக்கப்புறம் ஓஎஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்ட் மெனுவுக்கு வரும். இதில் நீங்கள் டெஸ்க்டாப் வந்தீங்கன்னா கார்னரில் பாருங்கள், நீங்கள் என்ன ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதோடைய வெர்ஷனும் அந்த நேமும் இருக்கும். இந்த மாதிரி தான் நண்பர்களே நம்மளுடைய விண்டோஸ்க்கு நாமளே ஓஎஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த ஓஎஸ் ஃபைல்ஸோடைய லிங்க்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மேலும் இது போன்ற டெக் வீடியோஸ், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க சஞ்சய் கிரியேஷன்ஸ் TN30 சேனலோட இணைந்திருங்க.